மகாகவி பாரதியார் பாடல்கள். இது இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒளிப்பதிவு நாடாக்கள் எல்லாம் இங்கே இருக்கு. அந்த பெருமை SLBC தான் இருக்கு. அது வெளியில இருந்து வர கலைஞர்கள் கூட சொல்ற ஒரு விஷயம். இந்தியால இருந்து வரவங்க கூட சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கிறது தமிழும் சிங்களமும் பாடல்கள் அடங்கிய ஒளிப்பதிவு தட்டுக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்பீட்ல இருக்கு ஒவ்வொரு தட்டுக்களும். இது எந்த கையில இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா 33 ஒரு நிமிஷத்துக்கு 33 தரம் சுத்தும். 33 ஸ்பீட், 45 ஸ்பீட், அதே மாதிரி 78 ஸ்பீட் ரெக்கார்ட்ஸ் தான் இங்க இருக்கு. பிளே பண்ணுவேன். அந்த இயந்திரம் இந்த பாடல்கள் எல்லாம் பிளே பண்றதுக்கான இயந்திரம், ஒளிபரப்பு செய்யற இயந்திரம் தான் நீங்க அங்க பாக்குறீங்க பாருங்க. இதுதான் அந்த பார்த்திருப்பீங்க பழைய காலத்துல ஒரு 2005ஆம் ஆண்டுக்கு முதல் வரைக்கும் இந்த ரெக்கார்ட் மெஷின்ஸ், அதுக்கு பிறகு நிறைய பாடல்கள் இருக்குது டேப்ல. ஒளிப்பதிவு நாடாவில் இருக்கிற பாடல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒளிபரப்பு செய்யறதுக்கு ஒரு லைவ் ஸ்டூடியோல எல்லாமே இருக்கும். கான்சோல் இப்படி இருக்கும், இந்த பக்கம் 2 இப்படி ரெக்கார்ட் மெஷின் இருக்கும், இந்த பக்கம் 2 டேப் மெஷின் இருக்கும். அது தவிர விளம்பரங்கள் போடுறதுக்கு கார்ட்ரிட்ஜ் இருக்கும், சீட். இப்படி பெரிய ஒரு இயந்திர வட்டத்துக்குள்ளதான் அப்ப இருந்து நாங்க வேலை செய்தாங்க 2005க்கு முதல். அதுக்கு பிறகு எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கு. அதை நாங்க ஸ்டூடியோக்கு போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு சிடிஸ் இருந்துச்சு. சிடிஸ்ல பாட்டுகள் எல்லாம் வந்தது ஒரு காலத்துல. இந்த இதுல இருக்கிறதெல்லாம் நம்பர் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இலக்கங்களுக்கு உரிய ஃபைல்ஸ் இருக்கு. என்னென்ன நம்பர்ல என்னென்ன பாட்டு இருக்குன்றது எங்கள்கிட்ட ஃபைல் இருக்கு. அதே மாதிரி இந்த ரெக்கார்ட்ஸுக்கும் பெரிய பெரிய ஃபைல்ஸ் இருக்கு. அந்த ஃபைல்ல போய் தேடிட்டு அதுக்கு பிறகு அந்த நம்பர் தான் இங்க நாங்க தேடி அனுப்புவோம். அப்ப எல்லாம் ஷெட்யூல் பண்ணுவாங்க. பாட்டு எல்லாம் ஒரு கிழமைக்கு முதலே என்னென்ன ப்ரோக்ராமுக்கு என்னென்ன பாட்டு போட போறோம்ன்றது ஷெட்யூல் பண்ணிடுவோம். அந்த ஷெட்யூலை இங்க அனுப்பினா இங்க லைப்ரரியன் இருக்கிறார். அவர் அந்த பாட்டு எல்லாம் ஒவ்வொன்றா தேடி எல்லாமே நம்ம வயசுல இருக்கு. இதுல ஒரு நம்பர்ஸ் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது. அதுல இருந்து ஒவ்வொன்றா எடுத்து பெரிய ட்ராலி ஒன்று இருக்கு. அந்த ட்ராலியில முதல் நாளே பாட்டுகள் ப்ரோக்ராம் எல்லாம் போய் டீம்ல கொண்டே ஷெட்யூல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கையாளுற ஒரு பெரியதொரு கலை கூடமா தான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இருந்தது. நீங்க சுத்தி பாக்குறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். இதுல இந்த லைப்ரரியில தமிழும் சிங்களமும் இருக்கு. ஹிந்தி பாடல்களுக்கு இன்னொரு இடம் இருக்கு. இன்னொரு இடத்துலதான் ஹிந்தி பாடல்களும் இங்கிலீஷ் ஆங்கில பாடல்களும் இருக்கு.